இதோ ஒரு கிராமத்தில் அழகான குடும்பக் கதை. ஒற்றுமையின் வேர்கள். ஒரு சிறிய பசுமை நிறைந்த கிராமம். வயல்களில் காற்றோடு அலைமோதும் நெற்பயிர்கள், காலை எழுந்தவுடன் கேட்கும் கோவில் மணி ஓசை. அந்த கிராமத்தின் அழகு தனி. அந்த கிராமத்தில் வாழ்ந்தது ஒரு அழகான ஆனால் எளிய குடும்பம். அந்த குடும்பத்தின் தலைவர் முருகன், விவசாயி. கைகளில் உழைப்பின் சுவடு இருந்தாலும் முகத்தில் எப்போதும் அமைதி. அவரது மனைவி மல்லிகா குடும்பத்தின் தூண். குறைவான வசதிகளிலும் வீட்டை சுத்தமாகவும் மனதை இனிமையாகவும் வைத்திருந்தாள். அவர்களுக்கு 2 குழந்தைகள். மூத்தவன் கார்த்திக், பள்ளியில் நன்றாக படிக்கும் புத்திசாலி. இளையவள் பூஜா, சிரிப்பால் வீட்டை ஒளிர வைக்கும் சிறுமி. வாழ்க்கை அவர்களுக்கு எளிதாக இல்லை. சில நேரங்களில் மழை பொய்த்தது, சில நேரங்களில் கடன் சுமை அதிகமானது. ஆனால் எந்த நாளிலும் அந்த குடும்பத்தில் சண்டையோ மனக்கசப்போ இல்லை. நாம் ஒன்றாக இருந்தால் போதும் என்பதே முருகனின் நம்பிக்கை. ஒரு வருடம் கடுமையான வறட்சி. வயல் விளைச்சல் இல்லை. வீட்டில் சோறு குறைந்தது. அந்த நேரத்தில் மல்லிகா தன் சேமித்த சிறிய நகையை விற்று குடும்பத்தை காப்பாற்றினாள். குழந்தைகள் இதை அறிந்து, அம்மா, நாங்கள் பெரியவர்களாகி உங்களை பெருமைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். கார்த்திக் விடாமுயற்சியால் நல்ல மதிப்பெண் பெற்றான். ஆசிரியர்கள் உதவியுடன் அவன் மேல் படிப்புக்குச் சென்றான். பூஜாவும் தன் அண்ணனைப் போல கனவுகளை வளர்த்தாள். ஆண்டுகள் கழிந்தன. கார்த்திக் நல்ல வேலை பெற்றான். முதல் சம்பளத்தை பெற்ற நாளில் அவன் நேராக கிராமத்திற்கே வந்தான். தன் அப்பா அம்மாவின் கைகளை பிடித்து, இந்த வெற்றிக்கு காரணம் உங்கள் உழைப்பும் நம் ஒற்றுமையும்தான் என்றான். அந்த சிறிய வீட்டில் அன்று பெரிய சந்தோஷம். பணம் அதிகமாக இல்லாவிட்டாலும் அன்பு நிறைந்த அந்த குடும்பம்தான் அந்த கிராமத்தின் உண்மையான செல்வம். ஒற்றுமையும் அன்பும் இருந்தால் எந்த கஷ்டமும் வெற்றியாக மாறும்.